ஏ பிரியா பிரியா, ஏன் இப்படி கட்டிட்டு வரீங்க? அதுவும் தலைய கூட துவட்டாம துவட்டிட்டு வர மாட்டீங்களா? அத விரி. இங்க வந்து 4 வீடு தான், அத தலைய துவட்டிட்டு வராட்டேன்னா இன்னைக்கு பிறந்த நாள்ல கேக்கு ஏதாவது வெட்டி இருப்பீங்க, பிரியாணி போட்டிருப்பீங்க, அதாண்டி வாங்கிட்டு போலான்னு வந்தேன். என்னது உங்களுக்கு கேக்கு பிரியாணியா? என்கிட்ட கையில காசு இல்லாம நானே சும்மா உட்காந்துருக்குறேன், இதுல கேக்கு வரணுமா? கேக்கு ஏண்டி கையில காசு இல்லையா? என்கிட்ட சொல்லியிருந்தா கூட ஒரு 1000 500 கொடுத்துருப்பேன். கேக்கு வெட்டிட்டு கறி எடுத்து ஒரு பிரியாணி போட்டுருக்கலாம்ல. போடி அங்கிட்டு. இவங்கள்ட்ட கேட்டா தந்துட்டு தான் மறு வேலை. அப்படியா அத்தை? நான் கேக்குறதுக்கு மறந்துட்டேன் அத்தை. நான் போயிட்டு வரேன். பிரியாணியும் இல்ல கேக்கும் இல்ல எதுவும் இல்ல, வர்றேன். ஏமா கேக் வெட்டுறப்ப வர சொல்லியிருந்தேன், ஏன் வரல? அதுவாமா நான் தான் வேலைக்கு போயிட்டேல, அதாம்மா வரல. சரி சரி, நான் உனக்காக பிரியாணி எல்லாம் போட்டு வச்சிருக்கேன், வா கேக்கும் பிரியாணியும் கொண்டு போவ. சரிம்மா, அந்த உன் தம்பி வரட்டும், பைக்ல 2 பேர் வாரா, வந்து எடுத்துட்டு போறான். சரி சரிம்மா. அடி பாவி மகளே, ஆத்தாக்காரிங்கவும் கூப்பிட்டு கேக்கு வாங்கவா பிரியாணி வாங்கவான்னு கூப்பிடுறா. நம்ம வந்து வழியக்க கேட்டா எதுவுமே இல்லைன்றா. வச்சுக்கிறேன்டி உன்னைய. ஏ பிரியா. ஐயோ, இத்தனை இது கேட்டுக்கிட்டுதான் இருந்துச்சா? என்னங்கத்த? ஏண்டி இனி என் வீட்டுல வந்து ஒத்த தக்காளி கொடுங்கத்த, ஒத்த கத்திரிக்காய் கொடுங்கத்த, கொஞ்சோண்டு கருவேப்பிள்ளை மல்லி கொடுங்கன்னு வருவேல, அப்ப வச்சுக்கிறேன் உன்னைய காலை நறுக்கி போடுறேன். போடி உன் கேக்கு பிரியாணி.